إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: فلما بلغ معه السعي فقال: يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى إلى الآخر. أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுள்ளார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான நன்மைகளை அள்ளித் தருவாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இரு பெருநாளுடைய ஒரு பெருநாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறப்பு தொழுகையிலே ஈடுபட்டு குடும்பத்தோடு புத்தாடைகள் அணிந்து மகிழ்ச்சியாக நிறைவாக இன்று நாம் கொண்டாடி வருகின்றோம். இந்த நிலையில் ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஹாஜிமார். குறிப்பாக இன்று துல்ஹஜ் 10 முக்கியமான வழிபாடுகளை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் தொலைக்காட்சி வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ் பெருநாள், ஈகை திருநாள் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியும் சொல்லுகிறது, நமக்கும் ஒரு சில செய்திகளை கற்றுத் தருகிறது. உலகத்துக்கு சொல்லுகிற செய்திகள் என்னன்னு சொன்னா, உலகத்தில் பல்வேறு பாகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று ஹாஜிமார்கள் ஒரே ஆடை அணிந்து கொண்டு ஒரே முழக்கத்தை முழங்கியவர்களாக
இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக, இன வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், நிற வேறுபாடு இல்லாமல், குல வேறுபாடு இல்லாமல் அனைவருமே ஆதமுடைய பிள்ளைகள் என்பதை இந்த சமூகத்திற்கு இந்த திருநாள், இந்த பெருநாள் செய்தியை சொல்கிறார். ஏனென்றால் இஸ்லாத்தை பற்றியும் முன்பிருந்த முன்னோர்களை பற்றி பேசுகிற பொழுது நவீனவாதிகள், நாங்கள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம், விஞ்ஞான வளர்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம், அவர்களெல்லாம் முன்னோர்கள் எல்லாம் ஒன்றும் அறியாதவர்கள் என்று அவர்களை மட்டம் தட்டி பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றும் அறியாதவர்கள், பழமைவாதிகள் என்று அவர்களுக்கு பெயர் முன்னோர்களுக்கு. அப்படி அந்த முன்னோர்கள் செய்கின்ற வழிமுறையை பின்பற்றினால் பழமைவாதிகள் என்று ஒரு பெயர். ஆனால் அந்த பழமைவாதிகளத்திலே நிற வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது, இன வேறுபாடு கிடையாது, குல வேறுபாடு கிடையாது. அனைவருமே ஓர் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய மார்க்கம். நவீன நூற்றாண்டிலே பார்க்கிறோம், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறந்தது என்று ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக இரு மாநிலத்தவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. நீ எப்படி சொல்லலாம், உன் மொழியிலிருந்தான் என் மொழி வந்தது என்று சொல்லி அதற்காக போராட்டங்கள், அதற்காக ஆர்ப்பாட்டங்கள், அப்படி சொன்னவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்காடுகள், நீதிபதியை படித்துவிட்டு மொழி வெறிக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு நிலைப்பாட்டை பார்க்க முடிகிறது. ஆனால் மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஆதமுடைய மக்கள் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது ஹாஜிமார்கள் செய்கிற இந்த இபாதத் என்பது. எனவே அனைவருமே ஓர் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், உங்களில் சிறந்தவர்கள் இறையச்சம் உள்ளவர்தான் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெள்ளத் தெளிவாக இச்சமூக மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. சகோதரர், இது உலகத்துக்கு சொல்லுகிற செய்தி. நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? குறிப்பாக ஹஜ் பெருநாளாகட்டும், குர்பானியாகட்டும், ஹாஜிமார்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகிற சமயத்திலே செய்கின்ற வழிபாடுகளாகட்டும், இவை அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய தியாகத்தையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக இன்றைக்கு ஹாஜிமார்கள் துல்ஹஜ் 10 செய்கின்ற முக்கிய வழிபாடுகளில் ஒன்று அகபாவிலே கல்லெறிவது, ஜமரத்துல் அகபா என்று சொல்வார்கள். ஷைத்தானுக்கு கல்லெறிவது என்று நாம் சொல்லுவோம். அது இன்றைக்கு ஹாஜிகள் செய்கின்ற முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று. 7 கற்களை எடுத்து திக்ருகளை சொல்லி அந்த செவுத்திலே வீசுவார்கள். எதற்காக அவர்கள் வீசுகிறார்கள்? எதற்காக வேண்டி இந்த வழிபாடு? இந்த வழிபாடு சொல்ல வருகிற காரணம் என்ன என்று சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகம், மகனை அறுப்பதற்காக, இறை கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அழைத்து செல்கிற பொழுது, மனித குலத்தின் எதிரி, மனிதனை வழியேட்டிலே கொண்டு செல்வேன் என்று சபதம் ஏற்ற ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்துகிற பொழுது அந்த ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படாமல் இறை கட்டளைதான் பெரிது என்று சொல்லி ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழிபாட்டை செய்தார். எனவே அவர் செல்கிற பொழுது ஷைத்தான் எங்கெல்லாம் வடிகெடுத்தாரோ அந்த இடத்திலே ஒரு கல்லெறிகிற ஒரு இபாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இது நமக்கு சொல்ல வர செய்தி என்ன? ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் இறைவன் திருமறை குர்ஆனிலே மிகப்பெரிய எதிரி என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே யார் யார் எல்லாமோ எதிரி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும், அவர்களுக்கு எதிராக கொந்தளிக்க வேண்டும்,
அவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்ட வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், வேண்டும்தான். ஆனால் நம்மளோடு இருந்து கொண்டு நம்முடைய இபாதத்துகளை கெடுக்கின்ற விதமாக, நம்முடைய அமல்களை நாசப்படுத்துகின்ற விதமாக நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு எதிரிதான் ஷைத்தான் என்கிற எதிரி. இதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது, இவன் இந்த ஷைத்தானுடைய அருகில் கூட நீங்கள் நெருங்கக்கூடாது என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வருகிற பொழுது அந்த ஷைத்தானின் ஊசலாட்டை கட்டுப்படாமல் இறை கட்டளைதான் பெருமை என்று வாழ்கிற வாழ்க்கையினுடைய படிப்பினையை நபி இப்ராஹிமுடைய வாழ்விலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. ஷைத்தான் வருவான், இபாதத் செய்கிற பொழுது வருவான், இபாதத் செய்யாத பொழுது வருவான், நல்ல காரியங்கள் செய்கிற பொழுது வருவான். எப்படி வந்தாலும் சரி சகோதரர்களே, ஷைத்தான் நம்முடைய எதிரி என்பதை புரிந்து கொண்டு அவருடைய சூழ்ச்சிக்கு கட்டுப்படாமல் விழுந்து விடாமல் இறை கட்டளைக்கு நாம் மாற வேண்டும் என்பது முதலாவது செய்தி. இரண்டாவது என்ன? அதென்ன 7 கற்கள், அதென்ன சஃபா மர்வாக்கு 7 தடவை போவது, அதென்ன தவாஃப் 7 தடவை, எல்லாம் ஒற்றைப்படையாக இருக்கிறது. இப்படி ஒற்றைப்படையாக இருப்பது என்ன உணர்த்துகிறது? தவாஃப் செய்ய போனா 7, சஃபா மர்வாக்கு போனா 7, கற்களை எடுத்து ஷைத்தானுக்கு அடிக்கிற பொழுது 7. அது ஏன் அந்த 7 என்ன சூட்சுமம் இருக்கிறது என்பதனை இமாம்கள் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் தஆலா ஒற்றைப்படையை விரும்பக்கூடியவன், அல்லாஹ் தனித்தவன், ஒற்றையானவன். ஃபஇன்னல்லாஹ வத்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் தஆலா வித்ரானவன், ஒற்றைப்படையானவன். அவன் வித்திரை ஒற்றைப்படையை அவன் விரும்புகிறான் என்கிற இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு இமாம் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் என்றைக்குமே தனித்தவன் தான். அவனுக்கு இணையாகவோ அவனுக்கு துணையாகவோ மனைவியோ மக்களோ பெற்றோர்களோ நண்பர்களோ அல்லது கூட யாருமே இல்லாமல் தனித்து இருக்கக்கூடியவன் தான் அல்லாஹ் என்கிற அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை, அல்லாஹ்வுடைய தனித்தன்மையை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று சொல்லி இமாம்கள் கற்றுத்தர்றாங்க. ஏன் ஒற்றைப்படை கேட்டானா, அல்லாஹ் தனித்தவன். இந்த உலகத்தை படைப்பதற்கு அவனுக்கு யாருக்கும் துணை வேண்டாம். இந்த அண்ட சராசரங்களை படிப்பதற்கு அவனுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் எந்த விதமான உதவியாளரும் வேண்டாம். அவன் எல்லாம் தனித்தவன். அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, உறவில்லை, உற்றார் இல்லை, நண்பர்கள் இல்லை. அவன் எஜமான், அவன் தனித்தவன், நாமெல்லாம் அடிமைகள் என்பதை இந்த ஒற்றைப்படை என்பது நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று இமாம்கள் கற்றுத்தர்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக நீங்க எடுத்துக்கீங்க. முடியை கலைக்கிறார்கள், மொட்டை அடைக்கிறாங்க, அல்லது முடிகளை குறைத்துக் கொள்கிறார்கள். அது என்ன? ஒரு ஹஜ் முடிந்தால், ஒரு உம்ரா முடிந்தால் முடிகளை களைவது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு. அல்லாஹ் சொன்னாரா செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா செய்வோம். முடி என்பது ஒரு மனிதனுடைய அழகு சார்ந்த விஷயம் இல்லையா? இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம சொன்னோம், உயிர் எனக்கு மயிருக்கு சும்மான்னு பேசுறாங்க, அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த முடிக்காக வேண்டி உயிரே கொடுக்கிற மக்களும் இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த சைட்லாம் முடியெல்லாம் போயிருச்சு, பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்குன்னு சொல்லி நவீன மருத்துவத்தை பயன்படுத்திக் கொண்டு முடிகளை நட்ட வைத்துக் கொண்டு செய்யறாங்க. அதோடைய எஃபெக்ட் தாங்காம சில பேர் இறந்து போறான். இறந்து போனாலும் பரவாயில்லை, முடியோடு இறந்து போவான்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்டானா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். இன்னொருத்தர் பேட்டி கொடுக்கிறான். நீங்க சொல்லலாம், ஏன்னா ஒரு முடிக்காக வேண்டி உயிரையாவா கொடுக்கிறது? எங்க முடி இல்லாத எங்களுக்கு தாங்க அந்த வருத்தம் தெரியுங்கிறான். அப்ப என்ன காரணம் கேட்டானா, முடி என்பது ஒரு மனிதனுடைய அலங்காரம், ஒரு அழகு. ஆனால் அந்த அழகு இறைவனுக்காக ஒருவன் அர்ப்பணிக்கிறான் என்று சொன்னால் இதுதான் கட்டுப்படுவது என்பது. இறைவனுக்காக அழகல்ல, என் வாழ்க்கையே அர்ப்பணிப்பேன் என்பதை நிரூபித்து காட்டுகிற இடம்தான் இது போன்ற வழிபாடுகள் சகோதரர்களே. அது குறிப்பாக ஹஜ் என்கிற வழிபாடு. இப்படி இஸ்லாமிய வழிபாடுகள் அத்தனையுமே எதையாவது ஒரு நோக்கத்தை, எதையாவது ஒரு தாற்பயத்தை, எதையாவது ஒரு தத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது.
அதே போன்றுதான் குர்பானி என்கிற இபாதத். இந்த குர்பானி என்கிற இபாதத்தை நாம் செய்கிற பொழுது நமக்கு ஞாபகத்திலே வருவது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தை சொல்லாமல் இன்று மாதம் முழுவதும் நமக்கு கடந்து போக முடியாது. ஏன்னா அவருடைய தியாகத்தை நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலா ஏதாவது ஒரு படிப்பை நமக்கு வாழ்க்கையில சில மணி நபர்களை சொல்லுவாங்க, சேதுவாரா சொல்வாங்க, அதாவது தடங்களில் போகக்கூடியவன் மனிதன், தடங்களை ஏற்படுத்தக்கூடியவன் மா மனிதன் என்று சொல்வார். அந்த மாதிரி தடங்களை ஏற்படுத்தி விட்டு சென்ற மனிதர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லா தடங்களிலும் மிகப்பெரிய ஒரு படிப்பை நமக்கு இருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த குழந்தையை அறுத்து சொல்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்றா? பலம்மா பலக மஅஷிய, அந்த குழந்தை நடக்க ஆரம்பித்த பொழுது, அந்த குழந்தை ஓட ஆரம்பித்த பொழுது, பாலையா புனைய, என் அருமை மகனே, என் தங்க மகனே, என் செல்ல மகனே, இன்னி அராஃபில் மனாம், என் அருமை மகனே, தூக்கத்திலே உன்னை கனவு கண்டேன். என்ன கனவு? கட்டி பிடிக்கிற மாதிரி கனவா? முத்தம் கொடுக்கிற மாதிரி கனவா? அரவணைத்து தோளிலே சுமந்து நடக்கிற கனவா? இல்லை சகோதரர்களே, சொல்லுகிறார், இன்னி அது பகுக்க, உன்னை அறுப்பதாக கனவு காணுகிறேன் மகனே என்று சொல்கிறார். பதட்டப்பட்டாரா மகன்? கோபப்பட்டாரா மகன்? கொந்தளித்தாரா மகன்? ஆகா, என் தந்தை வெளிநாட்களுக்கு பிறகு என்னை அன்போடு அரவணைத்து கட்டியணைத்து என்னை அரவணைப்பார் என்று பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரா? இவரெல்லாம் தந்தையா என்கிற நினைப்போடு இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்லூர் மாதா தரா என்று சொல்ல பொழுது, காலையா அபதி, என் அருமை தந்தையே, என் பாசமிகு தந்தையே, இஃப்அல் மாதா துமர், அல்லாஹ் எதை உங்களுக்கு ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக நீங்கள் காண்பீர்கள் என் அருமை தந்தையே என்று ஒரு அழகான ஒரு மகன், அற்புதமான ஒரு மகன், அல்லாஹ்வால் கிடைக்கப்பட்ட ஒரு மகன் தந்தைக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வதை பார்க்க முடிகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் உரையாடல். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பேசிருக்கிறோமா நம்ம குழந்தைகளோட? தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிற குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்களும் தங்கள் மக்களோடு பேசியிருக்கிறார்கள், உபதேசம் செய்திருக்கிறார்கள். இது ஹமர் யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வருகிற பொழுது அவர் சொன்னார், யா புனைய, என் அருமை மக்களே, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்க யாரப்பா வணங்குவீங்கன்னு கேட்ட பொழுது எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், என் அருமை தந்தையே, நாங்கள் முன்னோர்களாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை வணங்கினார்களோ அவர்களைத்தான் நாங்களும் வணங்குவோம் என்று தந்தையிடத்தில் பேசிய வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களோடு பேசிய வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய மக்களுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்க முடிகிறது. நம்ம என்னைக்காச்சும் நம்ம மக்கள்கிட்ட பேசியிருக்கிறோமா? 8 மணிக்கு எந்திரிப்பான், உடனே ஒரு மேகி பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அவனுக்கு டிஃபன்ல போட்டு வாயில திணிச்சு போடா ஸ்கூலுக்குன்னு அனுப்பிச்சு விட்டுறது. பெரிய ஒரு மூட்டையும் ஒதுக்கிட்டு போய் அங்க போய் படிச்சு முடிச்சு சாயங்காலம் வருவான். வந்த உடனே உடனே சாப்பிட்டு மதரசாக்கு போகணும். மதரசாக்கு போயிட்டு மறுபடியும் வருவான். வந்த உடனே டியூஷனுக்கு போடா அப்படின்றான். டியூஷனுக்கு போயிட்டு அவன் நைட்டு 8 மணிக்கு வந்தா சீக்கிரமா படுறா, காலையில மறுபடியும் ஸ்கூலுக்கு போனோம் அப்படிங்கிறான். என்னைக்கு பேசியிருக்கிறோம் குழந்தைகளோட என்னைக்கு பேசியிருக்கிறோம்? என்னைக்கு உறவாடி இருக்கிறோம்? ஒரு வாத்தியாரு எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளைய 6 மாசமா சீரழிச்சிருக்கிறான். 6 மாசத்துக்கு பிறகுதான் உமா பாப்பாக்கே தெரியுதுன்னா அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இருப்பார். குழந்தைகளோடு பேசுவது கிடையாது. மார்க்கம் படித்த நாமளே என்ன நினைக்கிறேன்னா, ஆஹா, இறைவனை பற்றி, தொழுகை பற்றி தக்வா பள்ளியில சொல்லிக் கொடுப்பாங்க, அது ஏதாவது இஸ்லாமிய ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிட்டு நினைக்கிறோம்? தவறு சகோதரரை, நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இறைவன் யார் என்பதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும்.
எப்படி வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும், கொஞ்ச வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். சகோதரர், நம்முடைய பிள்ளைகளை செய்கிறோமா? முதல்ல மார்க்கத்தை யார் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சுலைமான் குஹைரி என்கிற மாபெரும் பேச்சாளர் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதீனா பள்ளியிலேயே பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார். மஸ்ஜித் குபாவுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய சுலைமான் குஹைரி சொன்னார்கள், முதலாக அல்லாஹை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னு சொன்னாரா, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை முதல்ல நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னு சொன்னாரா, அந்த குழந்தை எப்போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறதோ அதனுடைய முதல் நன்மை பெற்றோருக்கு தான் வந்து சேரும் என்று சொன்னார்களே. எவ்வளவு அற்புதமான வார்த்தை! முதல்ல நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானா அந்த குழந்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிச்சுன்னா அதனுடைய முதல் நன்மை யாருக்கு? சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு. ஆனா யாரு சொல்லிக் கொடுத்திருக்கிறா? உஸ்தாத் மார சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனா முதல்ல நீங்க சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளோடு பேசுங்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள், அரவணையுங்கள். சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகத்தை கடிதம் எழுதுகிறார். அது என்ன செய்திங்கன்னா, மகனே உனக்காக வாழ், உன் குடும்பத்திற்காக வாழ், இந்த சமூகத்திற்காக வாழ். அப்படித்தான் வாழ்ந்தார் கார்ல் மார்க்ஸ். அவர் எழுதிய புத்தகத்துடைய புரட்சி தான் பல நாடுகளில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. ரஷ்யாவிலே லெனின் தலைமையிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதே போன்று லிபியாவிலே ஏற்பட்டது. அதே போன்று சைனாவிலே மாவோ, சைனாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிற மாவோ என்கிற ஒரு புரட்சியாலை ஏற்படுத்தியது. பிடல் காஸ்ட்ரோவை ஏற்படுத்தியது. சேகுவராக யார்? அவருடைய தந்தை. ஒரு தந்தையுடைய உபதேசம் என்ன சொல்றது கேட்டாலா, ஒரு தந்தை தன் மக்களை சரியாக முறையாக வழிநடத்தினார் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே இந்த குழந்தைகள் நல்ல தலைவராவார்கள் என்பதை இந்த உலகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லா நபிமார்களுக்கு உபதேசம் பண்ணத குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணது குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்கு சொல்றாரு, மகனே அல்லாஹ் அறுப்பதாக உன்னை கனவு கண்டேன். அல்லாஹ் தஆலா உன்னை அறுக்கும்படி சொல்கிறான் கனவிலே. என்ன உடைய அபிப்பிராயம் என்ன கேட்கும் போது பாப்பா செய்யுங்க. மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெட்டவெளியிலே கட்டாந்தரையாக இருக்கிற மனித நடமாட்டமே வாழ முடியாத ஒரு பாலைவனத்திலே கொண்டே விடுகிற பொழுது அல்லாஹ் பலாகும் முபீன் என்று சொல்லவில்லை. இப்ராஹிம் நபியுடைய தந்தை இப்ராஹிம் நபியை கல்லால் அடித்து வீட்டை விட்டு வெளியேற்றுகிற பொழுது அல்லாஹ் தஆலா பலாகும் முபீன் என்று சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய மகனை அறுக்க போகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹாதா லஹுவல் பலாகுல் முபீன் என்று சொல்கிறான் அல்லாஹ். இதுவோ மிகப்பெரிய சோதனை என்று சொல்கிறான் அல்லாஹ். என்ன காரணம்? ஒரு குழந்தைக்கு என்ன ஆனாலும் வாப்பானால தாங்க முடியாது. ஒரு சாதாரண அடிபட்டால் தாங்க முடியாது. அது குறிப்பாக விளையாடுற வயசுல, நடக்கிற வயசுல ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா வாப்பா ஒடிஞ்சு போயிடுவார். அந்த சமயத்துல அந்த முகத்தை பார்த்தா அடிக்கவே தோணாத அந்த வயசுல போய் கத்திய வச்சு தலையை வெட்டுங்கன்னு சொன்னானா எந்த தந்தைக்கு மனம் வரும் சோதனை? எந்த தந்தைக்கு மனம் வரும்? ஆனால் இறை கட்டளையா என் மகனா என்று வருகிற பொழுது இறை கட்டளைதான் பெரிது என்று ஒருத்தர் அறுக்க துணிந்தாரே நபி இப்ராஹிம். அந்த தியாகத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் உலகம் அழிகின்ற வரை இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு இபாதத்தாக தந்திருக்கிறான். சகோதரர்களே, இபாதத்தாக தந்திருக்கிறான். எனவே தந்தையினுடைய பாசத்துக்கு விட, பெற்றோருடைய பாசத்தை விட, மனைவியினுடைய பாசத்தை விட, பிள்ளைகளுடைய பாசத்தை விட அல்லாஹ்வுடைய பாசம் தான் பெரிது என்று இந்த உலகத்தை வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு வெற்றி, மறுமை வெற்றி என்பதை மாற்றுக்கருத்துக்கு இடங்களில் சகோதரர்களே. இப்படி ஹஜ் என்கிற கடமையும் குர்பானி என்கிற இபாதத்தும் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை, பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிற சகோதரர். எனவே ஹஜ் பெருநாளை குர்பானி கொடுத்துட்டோம், ட்ரெஸ் போட்டுட்டோம், தொழுதுட்டோம், இனி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்பதற்காக அல்ல. இந்த இபாதத் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த இபாதத். அதுதான் இதனுடைய நோக்கம். எனவே அந்த நோக்கத்தையும் தாக்கத்தையும் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை முடித்துகிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله والصلاة والسلام على محمد وآله وأصحابه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் சில இடங்களை, சில நாட்களை, சில மாதங்களை அல்லாஹ் தஆலா ஒன்றை விட ஒன்றை சிறப்பாக வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் ஏனைய நாட்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அதிலே துல்ஹஜ்னுடைய இறுதி நாளான துல்ஹஜ் 10 நாம இருந்துட்டோம். இந்த நேரத்தை நாம் 2 ரக்காத் தொழுதோம்னு சொன்னானா ஏனைய எல்லா நாட்களையும் தொழுததை விட அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை நாம் தொழுதால் நேசிக்கிறான். அதே போன்றுதான் ஏனைய எல்லா நாட்களையும் நாம் தர்மம் செய்வதை விட இந்த நாட்களில் நாம் தர்மம் செய்தோம் என்று சொன்னால் ஏனைய நாட்களை தர்மம் செய்வதை விட அல்லாஹ் தஆலா இந்த நாள்ல தர்மம் செய்யணும் நேசிக்கிறான். அது லாஸ்ட் நாள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த வாய்ப்பை ஒரு மூமின் தவறவிடக்கூடாது. வாய்ப்புகள் வழங்கப்படும் பொழுது அதை பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லமான இந்த இல்லத்திற்காக வேண்டி பொருளாதாரம் திரட்டப்படுகிறது. எனவே வந்திருக்கிற சகோதரர்கள் இந்த பள்ளிக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை 2 மடங்காக தருவான். நீங்கள் இன்று செய்கிற தான தர்மங்கள் அல்லாஹ் தஆலா ஏனைய தான தர்மங்களை விட நேசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வந்திருக்கிற சகோதரர்கள் பள்ளிவாசலுக்காக உங்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக கொடுங்க. பள்ளிவாசலுக்காக கொடுங்கன்னு கண்டானா நம்ம குறைச்சு கொடுக்காம நிறைய கொடுக்கறதுக்கு முன் வர வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி கணக்கில்லாமல் நீங்க கொடுத்தீங்கன்னா கணக்கில்லாமலும் அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய வசூல் பள்ளி பராமரிப்புக்காக எடுக்கப்படுகிறது. நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே அதை தேவைகளை புரிந்து கொண்டு சகோதரர்கள் உங்களுடைய தாராளமாக பொருளாதாரத்தை இந்த பள்ளிவாசலுக்காக கொடுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம்ம எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, எதை படித்தோமோ அதை நம்முடைய வாழ்வினை நடைமுறைப்படுத்திருக்க அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை வறுமையிலே நபிமார்களோடு சித்திகளோடு சுஹதாக்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரியட்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரியட்டும். அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர்